ஹாய் டார்லிங்ஸ், இன்னைக்கு வந்து எஸ்கே அண்ணனோட பர்த்டே. அதை முன்னிட்டு மதராசி டைட்டில் ஃபிலிம்ஸ் விட்டுருக்காங்க. எஸ்கே யார் முருகதாஸ் சார் ப்ரொடக்ட் டைரக்ஷனில் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அண்ணன் வரல, கொஞ்சம் ஒர்க்காக இருக்காரு. இந்த வீடியோவும் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. சரி இதை பேசுவோமே, நாங்கள் வெட்டியாக இருக்குமே, சரி அதனால பேசுவான்னு வந்திருக்கோம். வாங்க வீடியோ பார்ப்போம். லக்ஷ்மி மூவிஸ். துப்பாக்கி லைட்டிங் அப்பப்போ வந்து எட்டி பார்க்குது. மദ്രാசி அவங்க பழைய மெட்ராஸை டிஃபைன் பண்ணி ஒரு டைட்டில் மாதிரி காமிச்சிருக்காங்க. பயங்கரமா போட்டிருக்காங்க. பயங்கரம் ஜங்கல் மியூசிக்ஸ். அவ்வளோதான். பழைய அவங்க வந்து மதராசிங்கிற டைட்டிலே வந்து பாதி கதையை காமிச்ச மாதிரி மதராசிங்கிற டைட்டில் அதான் பழைய ஓல்டு லுக்கில் எல்லாமே பாஸ்டையும் காமிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் ப்ரெசென்ட் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டில் வந்து கார் ஒன்று வருது இல்லை, அதில் வந்து ப்ரெசென்ட்டை காமிச்சிருக்காங்க. அப்படியே ஓல்டுக்கு போயிருந்தோம்னா அந்த டைட்டிலே காமிச்சிருக்காங்க. அந்த பழைய மெட்ராஸ் சேர சோழ பாண்டியாஸ் பீரியட்ல இருந்து அந்த மேப் அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன சாமி நினைக்கிறீங்க? அதை யோசிக்கிறேன். என்னடா அது தமிழ்நாடு காட்டுறாங்க, அந்த ஹீரோயினை பார்த்து மறந்துட்டீங்க. வித்யூட்ட பாட்டு மறந்துட்டாங்க. நீ ஹீரோயினை பார்த்துருக்க? ஐயோ நான் பார்க்கல. ஐயோ அபிஷ்டு அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீ உனக்கு லோகோ மட்டும் தான் கண்ணே தெரியுது. நான் என்ன பண்றது சொல்ல. அடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அகைன் அனிருத் வந்து எஸ்கேவோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அது மாதிரி எடிட்டர் வந்து ஸ்ரீகர் பிரசாத். ஆமாம், மணிரத்னம் சாரோட ஃபேவரட் எடிட்டர் அவரும் ஒருத்தர். அவரும் படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். மோஸ்ட்லி ஒரு டீசர்லேயே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அடுத்த ட்ரெய்லரில் சந்திப்போம். சம்திங் இஸ் குக்கிங். உங்கள் ஸ்டைலில் வணக்கம் சொல்லிவிட்டீர்கள். வீடியோ கொடுத்துக் கொள்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாப் டாக்கீஸ். நன்றி, வணக்கம்.